ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராமநாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் சரண் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல திருவவதார படலத்துல 34வது பாட்டு பார்க்க போறோம். ஆங்குரை இணைய கூறும் மருந்தவர்க்கு அரசன் செய்ய பூங்கழல் தொழுது வாழ்த்தி பூதல மன்னன் தீங்கரு குணத்தால் மிக செழுந்தவன் யாண்டை உள்ளான் இங்கு யான் கொணரும் தன்மை அருளுதி இறைவ என்றான். இதுதான் பாட்டு. இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். ஆங்கு இணைய உரை கூறும், அப்போது இத்தகைய நல்லுரை கூறிய அருந்தவர்க்கு அரசன் அரிய தவத்தினவர்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்கும் வசிஷ்ட முனிவன் அது செய்ய பூங்கழல் தொழுது வாழ்த்தி அழகிய பாதமலர்களை வணங்கி போற்றி பூதல மன்னன் உலகத்து அரசருக்கெல்லாம் அரசனான தசரதன் தீங்கரு குணத்தால் மிக செழுந்தவன் குற்றமற்ற நற்குணங்களால் உயர்ந்த செழுமை மிக்க அந்த தவ முனிவன் யாண்டை உள்ளான் எங்கு இருக்கிறான் இங்கு யான் கொணரும் இங்கு அந்த முனிவனை, அதாவது இங்க கலைக்கோட்டு முனிவன் சொல்றாரு, கலைக்கோட்டு முனிவனை அழைத்து கொண்டு வரும் விதத்தை இறைவ அருளுதி என்றான். எனக்கு தெய்வம் போன்றவனே அருளி செய்வாயாக என்றான். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். இந்த பாட்டின் மூலமா கம்பர் என்ன சொல்ல வராரு, அதாவது கலைக்கோட்டு முனிவர் எப்பேற்பட்டவர் அப்படின்னு வசிஷ்டர் அவருடைய பெருமையை சொல்லி தசரதன் கிட்டக்க அவரை தான் புத்திரகாமேஷ்டி யாகம் வந்து செய்யணும் அப்படின்னு சொன்னார்ல. அதை கேட்ட தசரதன் இப்பேற்பட்ட தவ முனிவன் எங்க இருக்கிறான், அவனை இங்க கொண்டு வரக்கூடிய அரண்மனைக்கு, அதாவது அயோத்தியை கொண்டு வரக்கூடிய விதத்தை நீங்க எனக்கு தயவுசெய்து சொல்லுங்க அப்படின்னு வசிஷ்டத்தை தசரதர் கேட்கிறார். அதுதான் இந்த பாடல். இதுல உரை அப்படிங்கிறதுக்கு ஆங்கு இணைய உரை கூறும் அப்படின்ற இடத்துல உரைங்கிறது சொல்லாகு பெயர். நம்ம ஏற்கனவே ஆகு பெயர்கள் பத்தி நான் நிறைய சொல்லியிருக்கேன். அதாவது கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட ஆகு பெயர்கள் இருக்கு. ஒரு சொல் வேற ஒன்றாக ஆகி வருவதுதான் ஆகு பெயர். அதுல பொருளாகு பெயர், சினையாகு பெயர், காலவாகு பெயர், இடவாகு பெயர், பண்பாகு பெயர், தொழிலாகு பெயர், எண்ணல் அளவை, எடுத்தல் அளவை, முகத்தல் அளவை, நீட்டல் அளவை, சொல்லாகு பெயர், காரியாகு பெயர், கருத்தாகு பெயர், உவமையாகு பெயர், அடையடுத்தாகு பெயர், தானியாகு பெயர், எருமடி, மும்மடி, நான்மடி, பலமடி, கருவியாகு பெயர், இந்த மாதிரி 20க்கும் மேற்பட்ட ஆகு பெயர்கள் இருக்கு. இதுல இந்த உரை அப்படின்றது சொல்லாகு பெயர். அப்ப சொல்லாகு பெயர்னா என்னன்னா ஒரு சொல். இப்ப இந்த இடத்துல உரைன்னா என்ன அர்த்தம்? உரைன்னா மொழின்னு, இயல்பா மொழின்னு அர்த்தம். ஆனா ஆங்கு இணைய உரை கூறும் அப்படின்னா நல்லுரை, அந்த ஒரு எப்பேற்பட்டவர் அப்படிங்கறத அந்த பொருள், அவ்வளவு பெரிய ஆளை வச்சு நீ இப்ப யாகம் பண்ணணும் அப்படின்னு அந்த இடத்துல அவனுக்கு ஒரு அந்த பொருளை உணர்த்துறாருல. அதனால இங்க மொழின்ற அர்த்தம் வரல, பொருள்ங்கிற அர்த்தம் வருது. அதனால இது சொல்லாகு பெயர். இப்ப நம்ம சொல்லுவோம்ல, அதாவது அந்த திருக்குறள் நூலுக்கு உரை செய்தார் அப்படின்னா, திருக்குறள் நூலுக்கு உரை, இந்த இடத்துல உரைனா மொழி செய்தார்னு அவர் ஒரு திருக்குறளை பத்தி சொன்னார் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பாஷ்யம் எழுதினார், கமெண்ட்ரி எழுதினாரு அப்படின்னு தானே சொல்றோம். அந்த மாதிரி ஏதோ ஒன்றுக்காக சொல் வந்து ஒரு கருவியாக மாறுது. அப்ப அது சொல்லாக பெயர்னு சொல்லுவோம். இந்த இடத்துல உரைன்ற சொல் கமெண்ட்ரி அல்லது அதுக்கு பொருள் அப்படின்னு ஆகுது இல்ல, மாறி வருது இல்ல, அந்த மாதிரி வர்றதுனால சொல்லாகு பெயர். இப்ப அதே இது கழல் அப்படி, இப்ப இந்த செய்ய பூங்கழல் தொழுது வாழ்த்தி அப்படின்ற இடத்துல கழல்னு நம்ம என்னன்னு அர்த்தம் பார்த்தோம், அழகிய பாத மலர்களை வணங்கி போற்றி அப்படின்னு பார்த்தோம்ல. கழல்னு இருக்கு, ஆனா நம்ம பாதம்னு அர்த்தம் பண்ணோம். அதனால அது தானியாகு பெயர். அது என்னன்னா, இப்ப அதாவது தானின்னா இடம்னு அர்த்தம். அதாவது அவதனிப்பது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது மனத்தில் இருத்துவது. அதனாலதான் 8 விஷயங்களை ஒரே சமயத்துல மனசுல இருத்தி பண்ணக்கூடியவன அஷ்டாவதானினும் 10 விஷயங்களை பண்ணக்கூடிய தசாவதானினும் அப்படின்னு சொல்றோம்ல. அந்த இடத்துல தானினா மனசுல இருக்க வைக்கிறது.
அதனால தானின்னா இடம்னு அர்த்தம். இதை தவிர இடவாகு பேர்னு ஒண்ணு இருக்கு. அது நம்ம ஏற்கனவே பல பாடல்களுக்கு முன்னாடி பார்த்திருக்கோம். அதாவது நான் கூட சொன்னேன்ல, இந்தியா இங்கிலாந்தை வென்றது அப்படின்னு சொன்னா, அப்ப அந்த இடத்துல இந்தியான்னா இந்தியா நிலப்பரப்பை குறிக்கல, இந்திய மக்கள், இந்திய வீரர்கள் அப்படின்னு தானே வருது. அந்த மாதிரி வர்றது ஒரு இடம் வேற ஒன்றாக ஆகி வந்தா அது இடவாகு பெயர். ஆனா தானி ஆகு பெயர்னா, தானினாலும் இடம் தான், ஆனா ஒரு இடம் அத இடத்தை சொல்லாம அந்த பொருள் இருக்கின்ற இடத்தை குறிக்கிறது. அப்படி வந்தா அது தானி ஆகு பெயர். இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா, பால் சுற்றுச்சு, பாலை இறக்கி வை அப்படின்னு சொன்னா யாரும் பாலை இறக்க போறது இல்ல, பால் வச்சிருக்கிற பாத்திரத்தை தானே இறக்க போறோம். அது மாதிரி பால் எங்க இருக்கு? பாத்திரத்துக்குள்ள இருக்கு. அப்ப அந்த பாத்திரம் என்று ஆகி வருது இல்ல. இப்ப அரிசியை இறக்கி வை அப்படின்னா அரிசி மூட்டையை இறக்கி வைன்னு அர்த்தம். மூட்டைன்னு வருது, மூட்டையை தானே குறிக்குது, அரிசியை குறிக்கல இல்ல. அந்த மாதிரி வந்தா அது தானியாகு பெயர். எதுக்காக இங்க சொல்ல வரேன், இந்த பாட்டுல கழல் அப்படிங்கிறது நம்ம காலில் அணியக்கூடிய ஒரு ஆபரணத்தை குறிக்காம காலையே குறிக்குது இல்ல, அதனால இது தானியா. அதே மாதிரி செய்ய பூங்கழல் தொழுது வாழ்த்தி அப்படின்னா, பூங்கழல் அப்படின்னா அழகிய பாதங்கள்னு பார்த்தோம். அப்ப பூ அப்படிங்கிற சொல்லுக்கு நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மலர் அப்படிங்கிற அர்த்தம் இருக்கு. அதை தவிர மலர்னாலே தாமரை மலர்னு எப்படி நம்ம சொல்றோமோ அந்த மாதிரி பூனாலும் தாமரையை தான் குறிக்கும், அப்படியும் அர்த்தம் பண்ணிக்கலாம். இதை தவிர நீல நிறம், அதுக்கப்புறம் அழகு, இந்த பாட்டுல அழகுங்கிற பொருள்ல தான் வருது, அழகிய பாதங்கள் அப்படின்னு. இதை தவிர மென்மை, அப்புறம் யானையோட நெற்றி பட்டம், அதுக்கப்புறம் கண்ணுல பூ விழுந்திருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, கேட்ராக்ட், வெண்புட்டு, அதுவும் பூதான். இதை தவிர்த்து பூமி அப்படின்னும், அதுக்கும் பூதான். இப்ப நம்ம இந்த பாட்டிலேயே இது பூதல மன்னன் அப்படின்னு வருது இல்ல, அந்த இடத்துல பூ தலம், தலம்னா ஸ்தலம் அப்படிங்கிற சமஸ்கிருத சொல்லில இருந்து வந்திருக்கு. இந்த இடத்துல பூ அப்படின்னு சொல்றதும் அதுவும் பூமியை தானே குறிக்குது, அதனால பூ அப்படின்னா பூமியை குறிக்கும், ஜனனத்தை குறிக்கும். இதை தவிர பூப்பது அப்படிங்கறத பொருள், மலர்வது அப்படிங்கறத வச்சு பெண் பூப்படைவது அப்படிங்கிற பொருள்லயும் வரும். இந்த மாதிரி பூங்கிற சொல்லுக்கு நிறைய பொருள் இருக்கு. இந்த இடத்துல அழகு அப்படிங்கிற அர்த்தத்துலதான் வருது. அந்த கலைக்கோட்டு முனிவன் எப்பேற்பட்டவன் அப்படின்னு சொல்ற இடத்துல தீங்கரு குணத்தால் மிக செழுந்தவன் அப்படின்னு வந்தது இல்ல, அதுல தீங்கரு குணம், அந்த அருகுணம் அப்படிங்கிறது வினைத்தொகை. அதாவது 3 காலங்களிலும் அவன் தீங்கை அறுத்து நற்குணங்களிலே திகழ்ந்திருப்பான் அப்படின்னு சொல்ல வர்றாரு. அதே மாதிரி இவரு தசரதர் வசிஷ்டரை சொல்லும் போது இறைவ அருளுதி என்றான் அப்படின்னு சொல்றாருல, அது ஏன் இறைவன் தெய்வம்னு ஏன் சொல்லணும் அப்படின்னா, வசிஷ்டர் குலகுரு தெய்வத்துக்கு சமம், அதனால இறைவா அப்படின்னு அவரை சொல்றாரு. அதே மாதிரி செய்ய பூங்கழல் அப்படின்னு வர்ற இடத்துல செய்ய அப்படிங்கிற சொல் செம்மை அப்படிங்கிற பொருள்ல வருது. அதாவது செம்மை அப்படிங்கிற பண்பை அடிப்படையாக வச்சு வர்ற குறிப்பு பெயரெச்சம். அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், பெயரெச்சம் அப்படின்னா எஞ்சி நிற்பது, படித்த மாணவன், முடித்த கல்வி அப்படின்னு முடித்தன்னா அதுக்கப்புறம் ஏதோ பாக்கி இருக்குல்ல, அதோட வார்த்தை முடிவடையல இல்ல, அந்த மாதிரி வர்றது பெயரெச்சம். அதை தொடர்ந்து பெயர் சொல் வந்தா அது பெயரெச்சம் அப்படின்னு ஏற்கனவே பார்த்திருக்கோம். அதுல தெரிநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம்னு 2 இருக்கு. தெரிநிலை பெயரெச்சம்னா என்ன காலம் அப்படிங்கறத நம்ம படிச்சே புரிஞ்சுக்கலாம். கேட்ட பாட்டு, கேட்கின்ற பாட்டு, கேட்கும் பாட்டு அப்படின்னா முறையே இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படின்னு நமக்கு புரியுது இல்ல, கேட்ட, கேட்கின்ற, கேட்கும் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு. ஆனா குறிப்பு பெயரெச்சம்ல நமக்கு என்ன காலம்ங்கிறது நேரடியா தெரியாது, அது அந்த வரி எப்படி அமையுது அப்படிங்கறத பார்த்துதான் நமக்கு குறிப்பாலதான் உணர முடியும். இப்ப உதாரணத்துக்கு சிறிய பையன், புதிய பாடம், அழகிய கவிதை அப்படின்னா அது நேத்து சின்ன பையனா இருந்தானா, இன்னைக்கு வளர்ந்துட்டானா, அல்லது இன்னைக்கு சின்ன பையனா இருக்கானா, இல்லாட்டி இவ்வளவு எல்லாம் பண்ணியும் அவன் நாளைக்கும் சின்னவனா தான் இருப்பானா அப்படிங்கிறது அது நம்ம என்ன சொல்றோங்கிறத பொறுத்து நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால அது குறிப்பு பெயரெச்சம். அந்த மாதிரி இங்க செய்ய பூங்கழல் அப்படின்னா செம்மை பொருந்திய பூங்கழல் அப்படிங்கிறது குறிப்பு பெயரெச்சம். திருக்குறள்ல விருந்தோம்பல்ங்கிற அதிகாரத்துல 4வது குறள், அகனமர்ந்து செய்யாள் உரையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவானில் அப்படிங்கறதுல அகனமர்ந்து செய்யாள் உரையும், முகமலர்ச்சியோட திருமகள் வீற்றிருப்பாள் எங்க, முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவானில்,
யாரு விருந்தினர்களை நல்லபடி உபசரிச்சு முகமலர்ச்சியோட யாரு உபசரிக்கிறாங்களோ அவங்க வீட்டுல லட்சுமி தங்குவாள் அப்படின்னு வருது இல்ல. அதே மாதிரி அழுக்காராமை அப்படிங்கிற அதிகாரத்துல 7வது குறள், அவ்வித்து அழுக்காருடையானை செய்யவள் தவ்வையை காட்டிவிடும் அப்படின்னா, இது திருமகள் பொறாம பிடிச்சவன் வீட்டுல திருமகள் இருக்க மாட்டா, தன்னுடைய அக்காவான மூதேவிய கை காமிச்சிட்டு போயிடுவாவ அப்படின்னு 2 இடத்துலயும் செய்யவள் செய்யாள் இது ரெண்டுமே லட்சுமி தேவியை குறிக்குது இல்ல. அந்த மாதிரி ஏன் அப்படி குறிக்குது அப்படின்னா, செம்மையானவள் அதனால செய்யவள் செய்யாள் அப்படின்னு அந்த இடத்துல செய்ய அப்படிங்கறது எப்படி செம்மைங்கிறதுனால அழக குறிச்சு வருதோ, அந்த மாதிரி இங்க செய்ய பூங்கழல் தொழுது வாழ்த்தி அப்படின்னு வர்ற இடத்துல ரொம்ப அழகிய பாத மலர்கள் அப்படின்னு வசிஷ்டரோட கால வர்ணிக்கிறார். இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க. ஆங்குரை இணைய கூறும் மருந்தவர்க்கு அரசன் செய்ய பூங்கழல் தொழுது வாழ்த்தி பூதல மன்னன் தீங்கரு குணத்தால் மிக செழுந்தவன் யாண்டை உள்ளான் இங்கு யான் கொணரும் தன்மை அருளிதி என் இறைவ என்றான். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.